மனம் திரும்புதல். அதிகாரம் 30. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்களெல்லாம் உன்மேல் வரும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பச் சேர்த்துக் கொள்ளுவார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும், உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி, இந்த சாபங்களையெல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும், கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். மோசே இந்த வசன பகுதியில் இஸ்ரவேல் புத்திரருக்கு நிபந்தனையுள்ள வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாகும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் என்று இல்லாமல் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதியாருக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் எல்லா ஜனங்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிபந்தனை உள்ளது. தம்முடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் பாவிகளிலும் பிரதான பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது, கர்த்தர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை தம்முடைய ஜனமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையும் இரக்கமும் சிலாக்கியமும் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய கிருபையுள்ள உடன்படிக்கையின் வார்த்தைகளாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தாலும் அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பி மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதற்கு இந்த உடன்படிக்கையில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும் கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையில் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவர்கள் மீது சாபமே வரும். ஆனாலும் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று மோசே அவர்களுக்கு போதிக்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்றால் முதலாவதாக தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளையும் சிந்தனை செய்ய வேண்டும். தாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களையும் சிந்தனை செய்ய வேண்டும். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தாங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்பதையும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்தனை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஒருவேளை தாங்கள் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறந்திருக்கலாம்.
கர்த்தர் தங்களுக்கு சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் மறந்திருக்கலாம். ஒருவேளை இவற்றை அவர்கள் நினைவில் வைத்திருந்தாலும் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அசட்டை செய்திருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போய் இருந்தாலும் முதலாவதாக அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்தனை செய்ய வேண்டும். மனம் திரும்புதலுக்கு இதுவே ஆரம்பமாக இருக்கிறது. இதை நினைத்து புருஷராய் இருங்கள். பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வரும் முன்பாக அவனுடைய புத்தி தெளிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னுடைய நிலைமையை தன் இருதயத்தில் சிந்தித்து பார்க்கிறான். அதன் பின்பு தான் செய்த தப்பிதங்களுக்காக மனம் வருந்தி தன்னுடைய தகப்பனாரிடத்தில் திரும்பி வருகிறான். நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பு முதலாவதாக நாம் நம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும். நம்முடைய நிலைமையை பற்றி நம்முடைய இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் சாபமான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தைகளையெல்லாம் சிந்தனை செய்ய வேண்டும். பாவிகள் தங்களுடைய பாவத்தினால் தாங்கள் இழந்து போன சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். பாவிகள் தங்களுடைய பாவங்களினால் இப்போது தாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களையும் வேதனைகளையும் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். தங்களுடைய பாவத்திற்கு மனம் திரும்பும் போது இந்த வேதனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் மறுபடியும் சந்தோஷத்தையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் பாவிகள் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் தாங்கள் அனுபவிக்கிற வேதனைகளையும் சாபங்களையும் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்கிறவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரத்தில் திரும்பி வருவார்கள். கெட்ட குமாரன் தன்னுடைய இருதயத்திலே தான் அனுபவிக்கிற வேதனைகளையும் தன்னுடைய தகப்பனார் வீட்டிலே இருக்கிற ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய இருதயத்திலே சிந்தனை செய்கிறான். அவன் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நினைத்து பார்க்கிறான். தனக்கு இப்போது புசிப்பதற்கு போஜனம் இல்லாதிருப்பதையும் தன்னுடைய தகப்பனாரின் வீட்டிலே நேர்த்தியான போஜனம் இருப்பதையும் கெட்ட குமாரன் தன் இருதயத்திலே சிந்தனை செய்கிறான். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனாருடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். லூக்கா 15, 17, 18, 19. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களையும் தாங்கள் அனுபவிக்கிற சாபங்களையும் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்கிறவர்கள் தங்கள் பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் உண்மையாய் மனம் திரும்புவார்கள். அவர்களுடைய மனதிலே தேவனுக்கேற்ற துக்கமும் தங்கள் பாவத்தை குறித்த வெட்கமும் உண்டாகும். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனம் அடிவானேன் என்று உங்களை தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புற ஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவருப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளினாலும் தங்களையே வெறுத்து இந்த தீங்குகளையெல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். எசேக்கியேல் 6, 9, 10. அவர்களை தப்புகிறவர்கள் தப்புவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தம் துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல மலைகளில் இருப்பார்கள். எசேக்கியேல் 7, 16. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் தாங்கள் அனுபவிக்கிற சாபங்களையும் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்து பார்க்கிறவர்கள் காலதாமதம் பண்ணாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவார்கள். நம்முடைய பாவத்திற்கு மனம் திரும்பி நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரும்போது நம்முடைய முழு இருதயத்தோடும் நம்முடைய முழு ஆத்மாவோடும் திரும்பி வர வேண்டும். தங்கள் பாவத்திற்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறவர்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளிவிட மாட்டார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி
தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களை மறுபடியுமாய் தம்முடைய ஜனமாக சேர்த்துக் கொள்வார். மோசே இந்த சத்தியத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்போது, நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி என்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமுமாகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இந்த தீர்க்க தரிசனத்தின் ஒரு பகுதி இப்போது நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளின் விவரம் வருமாறு: நியாயப்பிரமாணத்தில் கூறப்பட்டிருக்கும் ஆசீர்வாதங்களும் சாபங்களும் பூரணமாக நிறைவேறும். எல்லா ஜாதிகளிடத்திலும் துரத்திவிடப்படுவார்கள். தங்கள் மீது அனுப்பப்பட்ட சாபங்கள் வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் இதை குறித்து தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்வார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேவனிடத்திற்கு திரும்பி வருவார்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து புதிய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் இது நிறைவேறும். சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேலருக்கு விடுதலை உண்டாகும். கர்த்தர் மறுபடியும் இஸ்ரவேலருக்கு இறங்குவார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் தேசங்களில் இருந்த இஸ்ரவேலர்கள் மறுபடியும் கூட்டிச் சேர்க்கப்படுவதும் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் பாலஸ்தீன தேசத்தில் பாதுகாப்பாக குடியேறுவார்கள். தேவன் அவர்களை நன்மையினால் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய பிதாக்களை பார்க்கிலும் அவர்களை பெருக பண்ணுவார். இஸ்ரவேலரை துன்பப்படுத்தின பகைஞர் மீதும் அவர்களுடைய சத்துருக்கள் மீதும் நியாய தீர்ப்பு வரும். தேசத்தில் செழிப்பு உண்டாகும். இஸ்ரவேல் ஜனத்தார் தேசங்கள் மத்தியிலே துரத்தப்பட்டிருக்கும் போது கடந்த காலத்தில் கர்த்தர் தங்களுக்கு செய்த காரியங்களை நினைவு கூறுவார்கள். தேசங்கள் மத்தியில் தாங்கள் சிதறடிக்கப்பட்டதற்கான காரணங்களை புரிந்து கொள்வார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரை உன் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஏசாயா இதை உன் சந்ததியினுடைய சந்ததி என்று சொல்லுகிறார். உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் என்னும் வாக்கியம் உண்மையான மனமாற்றத்தையும் மெய்யாகவே கர்த்தருக்கு கீழ்ப்படிவதையும் குறிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போனாலும் அவர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் 3 விதமான திரும்பி வருதல்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரர் தேவனிடத்திற்கு திரும்பி வருதல், மனம் திரும்புதல். இஸ்ரவேல் புத்திரர் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வருதல், இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வருதல். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். அவர்களுடைய இருதயத்தில் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரருடைய மனமாற்றத்தினால் அவர்களுடைய ஜீவியங்களில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டாகும். அவையாவன: முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கப்படுதல், தேவனுடைய இரக்கத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளுதல். இதற்கு முன்பிருந்த ஆசீர்வாதங்களை விட அதிக ஆசீர்வாதங்களோடு பாலஸ்தீன தேசத்தில் குடியிருப்பது. இடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுதல், புதிய ஜீவனும் நித்திய ஜீவனும், சத்துருக்களின் மீது நியாய தீர்ப்பு. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற அவர்களை திரும்ப சேர்த்துக் கொள்ளுவார். இஸ்ரவேல் புத்திரர் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது இந்த வாக்கியம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒரு பகுதியினர் மட்டுமே மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது உலகம் எங்கும் சிதறியிருக்கும் எல்லா இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். உபாகமம் 30:3வது வசனம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் திரும்பி வருவதை பற்றியும் கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது பிதாவாகிய தேவன் பூமிக்கு வருவதை பற்றியும் இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது.
இந்த வாக்கியம் திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் புத்திரரை மறுபடியும் கூட்டிச் சேர்ப்பார். இஸ்ரவேல் புத்திரரோடு சென்ற ஞான கண்மலை இயேசு கிறிஸ்துவே. இந்த வாக்கியத்தில் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பங்கு பெற்றிருக்கிறார்கள். வானத்தின் கடையான திசை மட்டும் என்னும் வாக்கியத்திற்கு வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய திசைகளில் இருந்து என்று பொருள். இந்த வாக்கியம் வேதாகமத்தில் பலவிதமாக கூறப்பட்டிருக்கிறது. பூமியின் 4 திசைகளிலும், வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து பூமியின் 4 திசைகளிலும் உள்ள இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள். அவர்கள் தங்களுடைய பிதாக்களின் தேசத்தை இன்னும் சுதந்தரிக்கவில்லை. இரண்டாம் முறையாக தேசத்தை சுதந்தரிப்பதை பற்றி இங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வருகிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான சித்தத்திற்கு கீழ்ப்படிய தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறவர்கள் சந்தோஷமாய் திரும்பி வருவார்கள். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவார்கள். தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி தம்மிடத்தில் திரும்பி வருகிற ஜனங்களை ஆசீர்வதிப்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவர்கள் தாங்கள் அனுபவித்த வேதனைகளினாலும் நெருக்கங்களினாலும் துன்பங்களினாலும் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறார்கள். தங்கள் பாவங்களின் நிமித்தமாக அவர்கள் அந்நிய தேசத்திலே சிதறிப்போய் இருக்கிறார்கள். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் தேவனாகிய கர்த்தரால் அந்நிய ஜாதிகளிடத்திலே துரத்திவிடப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களை தம்மிடத்தில் திரும்ப சேர்த்துக் கொள்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் பாவங்களுக்கும் மீறுதல்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் அவர்களை அந்நிய ஜாதிகளிடத்திலே துரத்திவிட்டார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மீது சாபங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் வரப்பண்ணினார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்கள் இந்த பூமியிலே எந்த ஜாதிகளிடத்தில் துரத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். அவர்களுக்கு தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிப்பார். கர்த்தர் அவர்களை எந்த ஜாதிகளிடத்தில் சிதறடித்திருந்தாலும் அந்த ஜாதிகளிடத்திலிருந்து அவர்களை மறுபடியுமாய் தம்மிடத்தில் திரும்ப சேர்த்துக் கொள்வார். இஸ்ரவேல் ஜனத்தார் இந்த பூமியிலே எந்த ஜாதியார் மத்தியிலே துரத்தப்பட்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வருவதற்கு ஒரு பெரும் பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய கிருபையின் பாதை. இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தாங்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களையும் தாங்கள் அனுபவிக்கிற சாபங்களையும் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்து தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு மறுபடியும் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாவங்கள் அதிகமாய் இருந்தபோது கர்த்தர் அவர்கள் மீது காண்பித்த கோபமும் அதிகமாய் இருந்தது. கர்த்தர் தம்முடைய உக்கிர கோபத்தினால் அவர்களை சமீபத்தில் உள்ள தேசங்களுக்கு துரத்தி விடாமல் தூரத்தில் உள்ள ஜாதிகளிடத்தில் துரத்திவிட்டார். அவர்கள் வானத்தின் கடையாந்திரம் மட்டும் துரத்தப்பட்டிருந்தாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் அவர்களை மறுபடியுமாய் தம்மிடத்தில் அழைத்து வருவார். மோசே கர்த்தருடைய கிருபையை பற்றியும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் தம்மிடத்தில் அழைத்து வருவது பற்றியும் சொல்லும்போது, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையாந்திர திசை மட்டும் துரத்திருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நன்மை செய்வதாக 2 இடங்களில் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை அவர்களுடைய சுதந்திர தேசத்திலிருந்து துரத்திவிட்டார். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தபோதோ கர்த்தர் அவர்களை மறுபடியுமாக அவர்களுடைய சுதந்திர தேசத்திற்கே அழைத்து வருகிறார். பாவிகள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்கள் தாங்கள் அனுபவிக்கிற சாபங்களிலிருந்து விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல,
அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினாலே மனம் திரும்புகிற பாவிகள் மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது அவர்கள் எவ்வாறு திரும்பி வர வேண்டும் என்றும் மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களையும் மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களையெல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார் என்றும், நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார் என்றும், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார் என்றும் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் இருதயத்தையும் அவர்களுடைய சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார். இதுவே உண்மையான விருத்த சேதனம். மாம்சத்தின் விருத்த சேதனம் இதற்கு ஒரு அடையாளம். இருதயத்தின் விருத்த சேதனம் என்பது சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதற்கு தடையாக இருக்கும் எல்லா காரியங்களையும் அகற்றி போடுதல் என்று பொருள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து பிழைப்பார்கள். கர்த்தரை நேசிப்பதற்கும் அவருக்கு முதலிடம் தருவதற்கும் மனுஷருக்கு புதிய இருதயம் தேவை. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்கள் மீது சாபம் வரும். அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது அவர்களுக்கு சாபங்கள் வராது. சாபங்களுக்கு பதிலாக ஆசீர்வாதம் வரும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மீது வரும் சாபங்கள் எல்லாம் இஸ்ரவேல் புத்திரருடைய சத்துருக்கள் மேலும் அவர்களை துன்பப்படுத்தின அவர்களுடைய பகைஞர் மேலும் வரும். இஸ்ரவேலை துன்பப்படுத்திய புறஜாதியார் மீது தேவனுடைய சாபங்கள் வரும். அவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிராக எதிர்த்து நின்றார்கள். மோசே இந்த வசன பகுதியில் சொல்லுகிற வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இருக்கிறது. பிற்காலத்தில் யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புவார்கள் என்றும், சிதறிப்போன யூதர்களை கர்த்தர் தமது கிருபையினால் மறுபடியும் அவர்களுடைய தேசத்திற்கு அழைத்து வருவார் என்றும் மோசே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு தன்னுடைய வார்த்தைகளை சொல்லும் போது இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது என்று சொல்லுகிறார். இந்த காரியங்கள் என்று மோசே சொல்லும் போது அவர் முதலாவதாக ஆசீர்வாதத்தையும் அதன் பின்பு சாபத்தையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக வைக்கிறார். முதலாவது ஆசீர்வாதமும் அதன் பின்பு சாபமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்டவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவர்களுடைய இருதயங்கள் கடினப்பட்டிருந்தது. ஆனாலும் கர்த்தர் தமது கிருபையினாலே கடினமான அவர்கள் இருதயத்தை மென்மையான இருதயமாக மாற்றினார். கர்த்தர்தாமே அவர்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி சுத்திகரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து சாபங்களை அனுபவித்தார்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை அந்நிய தேசங்களிலே துரத்திவிட்டார். அவர்களுடைய நிலைமை பரிதாபமாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வந்தபோது அவர்கள் இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவர்களுக்கு மறுபடியுமாய் கொடுக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை கானான் தேசத்திலிருந்து துரத்தி விட்டாலும் அவர்களை பற்றிய நினைவு கர்த்தருடைய இருதயத்தை விட்டு நீங்கவில்லை. அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக அங்கீகரித்து தம்மிடத்தில் மறுபடியுமாக சேர்த்துக் கொள்கிறார்.
அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது அவர் அவர்களுடைய பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல அவர்கள் மேலும் சந்தோஷமாய் இருக்கிறார். அவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்பதற்காகவும் கர்த்தர் அவர்கள் மேல் திரும்பவும் சந்தோஷமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் பிற்காலத்தில் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்கள். மோசே கர்த்தருடைய கிருபையை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனத்தார் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபோது நிறைவேறிற்று. இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பின் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்த போது தாங்கள் இழந்து போன நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தங்கள் இருதயங்களிலே சிந்தனை செய்தார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை ஆராதியாமல் அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் ஆராதனை செய்ததினால் கர்த்தர் அவர்களை அந்நிய ஜாதிகளிடத்தில் துரத்திவிட்டார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி விக்கிரகங்களையும் விக்கிரக ஆராதனையையும் விட்டு விலகி கர்த்தரிடத்தில் திரும்பி வந்தார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பு இஸ்ரவேல் புத்திரரை அவர்களுடைய விக்கிரக ஆராதனையிலிருந்து முற்றிலுமாய் குணப்படுத்திற்று. இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான்? நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன், என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்பிராயீம் சொல்லுவான். ஓசியா 14:8. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணின பிரகாரமாக அவர்களுடைய பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்திற்கு அவர்களை மறுபடியுமாய் அழைத்து வந்து அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படிக்கு பண்ணினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை மறுபடியுமாக கானான் தேசத்திற்கு அழைத்து வந்து அந்த தேசத்திலே அவர்களை மறுபடியுமாய் குடியேற பண்ணினார். தம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஈவுகளை கொடுத்தார். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் அவர்களுடைய கற்பத்தின் கனியிலும் அவர்களுடைய மிருக ஜீவனின் பலனிலும் அவர்களுடைய கனியிலும் அவர்களுக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்தார். மோசே இந்த அதிகாரத்தில் சொல்லுகிற தீர்க்க தரிசன வாக்கியங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்றும் சிதறிப்போயிருக்கிற யூதர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் திரும்பி வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் என்றும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யூதர்களுடைய முன்னோர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து பாவம் செய்தார்கள். யூதர்கள் தாங்கள் செய்த பாவங்களையும் அதனால் தாங்கள் அனுபவிக்கும் சாபங்களையும் தங்கள் இருதயத்திலே சிந்தனை செய்ய வேண்டும். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் வர வேண்டும். யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது கர்த்தருடைய கிருபையுள்ள ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி வரும்போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அந்த ஆசீர்வாதங்களின் விவரம் வருமாறு: தங்கள் இருதயங்களிலே சிந்தனை செய்வார்கள், கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்பி வருவார்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிவார்கள், சிறையிருப்பிலிருந்து திருப்பப்படுவார்கள், தேவனுடைய இரக்கம் மறுபடியும் உண்டாயிருக்கும், கர்த்தரும் மேசியாவும் திரும்ப வருவார்கள், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் முழுவதுமாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள், வாக்குத்தத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள், தேவனுடைய நன்மை அவர்களுக்கு வெளிப்படும், கடந்த காலத்தை விட தேசத்தில் அதிக ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவதற்கு இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்படும், தேவனிடத்திலிருந்து புதிய ஜீவன் வரும், எல்லா சத்துருக்களின் மீதும் ஜெயம் உண்டாகும், முந்தின சாபங்களில் இருந்து விடுதலை, துன்பப்படுத்தப்பட்டதிலிருந்து விடுதலை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், கைகள் செய்யும் எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், மிருக ஜீவன்கள் மீது ஆசீர்வாதம், நிலத்தின் கனிகள் மீது ஆசீர்வாதம், தேவனோடு முழுமையான ஐக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும் போது அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கும் திரும்புவார்கள், அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கும் திரும்புவார்கள். இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின் விவரம் வருமாறு: இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருவது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவது.
யாக்கோபு தன் தேசத்திற்கு திரும்பி போனார். மோசே எகிப்திற்கு திரும்பி வந்தார். மற்றவர்கள் தங்கள் பழைய ஸ்தலங்களுக்கு திரும்பி போனார்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு மனம் திரும்புதலின் செய்தியை பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். அதன் விவரம் வருமாறு: கர்த்தரிடத்துக்கு திரும்புவீர்கள், மீதியாக இருக்கிறவர்கள் திரும்பி வருவார்கள். என்னிடத்துக்கு திரும்புங்கள், துன்மார்க்கன் கர்த்தரிடத்துக்கு திரும்புவானாக. என்னிடத்தில் மறுபடியும் திரும்பி வாருங்கள். சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு, சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு. உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கள். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள். கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வார்கள். இஸ்ரவேல் புத்திரரிடமிருந்து கர்த்தர் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். மனுஷர் தமக்கு கீழ்ப்படிய வேண்டும். பழைய பிரமாணத்திற்கு பதிலாக நமக்கு புதிய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரரை போலவே நாமும் கர்த்தர் கூறியிருக்கும் சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னும் வாக்கியத்திற்கு உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் என்று பொருள். இது நிபந்தனையை கூறும் வாக்கியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் உண்டு, கீழ்ப்படியாவிட்டால் சாபம் உண்டு. இந்த கற்பனை எல்லோருக்கும் பொதுவானது. மோசே கர்த்தருடைய கற்பனைகளை பற்றி சொல்லும்போது அவை இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லுகிறார். பஞ்சாகமம் புஸ்தகம் முன்பு ஒரே புஸ்தகமாகவே இருந்தது. இதற்கு தோரா என்று பெயர். நியாயப்பிரமாணத்தில் கட்டளைகள், கற்பனைகள், ஒழுங்குகள், நியாயங்கள், நியாய தீர்ப்புகள் ஆகியவை அடங்கி இருக்கின்றன.